ரஞ்சினி சுகந்தன். வாழ்க வளமுடன் ஐயா. மன்னிக்கவும், மறந்துட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்று எமது நோரே மனவளக்கலை மன்றத்தில் இணைய வழியூடாக எமக்கு சிந்தனை உரை வழங்க வருக தந்திருக்கும் அன்புக்குரிய அருள்நிதி தியாகராஜன் ஐயாவை பற்றிய சிறிய அறிமுக உரையை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் 1994 ஆண்டிலிருந்து இன்று வரை 30 ஆண்டுகளுக்கு மேலாக உலக நல தொண்டனின் தொடர் பணி சிறந்து விளங்க தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் பரமக்குடி, வேளச்சேரி, ஆதம்பாக்கம், மேடவாக்கம், செம்பாக்கம், தாம்பர கிழக்கு, தாம்பரமேற்கு என சென்னையில் பல்வேறு அறக்கட்டளையில் பொறுப்புடன் கூடிய தொண்டு செய்து வரும் பெருமைக்குரியவர் ஆவார். தற்போது கிண்டி செக்ரட்டேரியட் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராக தொண்டாற்றி வருகிறார்கள். மேலும் WCSC ஸ்மார்ட்டில் துணை பேராசிரியராகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். வேதாத்திரியத்தில் MA டிப்ளமா யோகா பிஹேவியர் தெரபி, டிப்ளமா இன் அக்குபஞ்சர், பர்மலோகி கவுன்சிலிங் கோர்ஸ் என பட்டங்கள் பெற்ற பெருமைக்குரியவர். அவருடைய கல்வி காலத்தில் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படித்து கட்டிட கட்டுமான துறையில் 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற சிறப்புக்குரியவர் ஆவார். தற்பொழுது சென்னை மேடவாக்கத்தில் அறக்கட்டளை நிறுவி அறங்காவலராக தொண்டாற்றி வருவதுடன் வருகின்ற ஜனவரி மாதத்திலே இருந்து தனது இல்லத்தில் தவமையம் அமைத்து செயல்பட அனுமதி பெற்று தனது வேதாத்திரிய தொண்டினை வழிநடத்த உத்தேசித்திருக்கும் சிறப்புக்குரிய ஐயா அவர்களை இணையவழி ஊடாக கலந்து சிறப்பிக்கும் அனைத்து வேதாத்திரிய உறவுகள் சார்பிலும் நோரே மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் அன்போடு வாழ்த்தி வணங்கி பணிவோடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அறிமுக உரையில் சிறிய தவறுகள், உச்சரிப்புகள் எதுவும் தவறாக இருந்தால் தாழ்மையோடு மன்னித்துக் கொள்ளவும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பான வரவேற்புக்கும் அறிமுக உரைக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. இந்த இனிய நல்ல நாளிலே அவையில் சிந்திக்க இருக்கின்ற அத்தனை அன்பர்களையும் பணிவன்போடு வணங்கி வாழ்த்தி, இந்த இனிய நல்ல நாளிலே அற்புதமான ஒரு தலைப்பை ஆசான் அருளோடு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒளி மிளிர வேண்டும். எப்ப ஒளித்தல் செய்தால் ஒளி மிளிரும் என்று அற்புதமான ஒரு தலைப்பு. பொதுவாக ஒளி என்று ஒளி ஒளி என்றே சொல்வோம். ஏன்னா ஒன்றை ஒன்று பிரித்து பார்க்க முடியாது. லைட் அண்ட் சவுண்ட் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தே தான் இருக்கும். இப்ப மின்னல் என்று வரும்போது அங்கே உரசல்ல அந்த வெளிச்சம் வருது, சத்தமும் வருது. ஆனா நமக்கு வந்து சேர்றதுக்கு ஒளி உடனே தெரியுது, ஆனா சத்தம் வந்து சேர்றதுக்கு நேரம் எடுக்குது. அதை பிடித்து கொண்டால் அந்த மூலமான அந்த சக்தியை நம்மால உணர முடியும். அதான் ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, லைட் அண்ட் சவுண்ட் லீட்ஸ் டு த காட் என்று. அப்ப கடவுள் நிலையை அறிய வேண்டும் என்றால் இந்த ஒளியை பிடிச்சுக்கணும். ஒளி மிளிர வேண்டும் என்றால் ஒளித்தல் செய்ய வேண்டும் என்ற அளவில் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பு நிலை அடைய வேண்டும். எல்லோரும் போல நாமளும் பிறக்கிறோம், வாழ்றோம் என்ற அளவில் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பு நிலை அடைய வேண்டும் என்றால் இயற்கையோடு ஒத்திருந்தா போதும். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அது செஞ்சு வச்சிருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி வாழ்ந்தாலே போதும். அதுதானே முடியல. அப்ப என்ன செய்கிறது? அதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும். இப்ப ஒரு தூண்டல் வேண்டும். தூண்டல் இருந்தால்தான் தொடங்கும். ஒரு அகல் விளக்கு இருக்கு, அது அப்படியே எண்ணெய் திரியெல்லாம் போட்டு இருக்கு. ஆனா அது சுடர் பிரகாசிக்க இல்லைன்னா என்ன செய்வாங்க? தூண்டல் வேணும். அப்ப விவரம் தெரிஞ்சவங்க அதை லேசா தூண்டி விட்டா ஒளி பிரகாசிக்குன்னு தெரியும். அப்ப தூண்டி விடுறது யாரு?
ஏற்கனவே பிரகாசமா இருக்கிறவர் தான் ஒளியை ஏற்றவும் முடியும், தூண்டி விடவும் முடியும். அத்தகைய ஒரு வழிகாட்டி நமக்கு வாழ்க்கையில வேணும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த புண்ணியத்தின் பயனாக, நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக நமக்கு ஆசான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பது, அதுவும் இப்பிறப்புல நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். வேதாத்திரிய தத்துவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அத்தனை பேருமே புண்ணியவான்களாகத்தான் இருக்கிறோம். இறைவனுடைய அருளால அந்த தெய்வீக மகாசக்தியை உணர வேண்டும் என்ற நோக்கத்துல நாம இருக்கிறோம். இந்த உடம்புக்குள்ள உயிர், அந்த உயிர் சுழன்றோடி கொண்டிருக்கிறது. உயிர் சுழற்சியினால நமக்கு பல்வேறு நிகழ்வுகளை உணரக்கூடிய ஒரு தன்மை. உயிர் சுழற்சியினால உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த அலை உடலுடைய மேற்புறமாக வரும்போது புலன்களை அமைத்துக் கொண்டு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற அளவுல பஞ்ச இந்திரியங்களை அமைத்துக் கொண்டு, அதன் மூலம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற அளவுல உணர்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை சிந்தித்து பகுத்து தொகுத்து பார்க்கக்கூடிய 6வது அறிவாகிய அறிவு நிலையையும் நாம பெற்றிருக்கிறோம். அப்ப 6வது அறிவினுடைய சிறப்பு பெற்ற நாம வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று எண்ணும் போது அதற்கு தடையாக இருப்பது எது என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும். வாழ்வு சிறக்க நாம என்ன செய்யணும்? ஒரு நினைவு போதும். அந்த ஒரு நினைவு வாழ்க்கையை உன்னதமாக்கிவிடும். அந்த ஒரு நினைவு எது என்று பார்த்தா, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவார். அப்ப அந்த தெளிவு வர வேண்டும். இறைவன் ஒருவன் தான். அந்த ஒரு இறைவன் எப்படி இருக்கிறான்ற அந்த நினைவு வரும். அவனை மறந்தால் நீ சிறியோன். அப்ப மறதி நிலை ஏற்படுது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வீக மகாசக்தியுடைய நினைவு வரமாட்டேங்குது. அதனால நாம வாழ்க்கையில சிறியவன் என்ற அளவுல இருக்கு. அப்ப பெரியவங்களாகனா என்ன? அவனை அறிந்தால் நீ பெரியோன். மறந்தா சின்னவங்கன்னா, அப்ப எப்பவும் அவன் நினைவோட இருந்தா, அதை அறிந்து கொண்டு அந்த நினைவோடு இருந்தா, சிந்தித்து பாருங்க. அப்ப அந்த நினைவு ஏன் வரமாட்டேங்குது என்று பார்த்தா, புலன் மயக்கத்துல சிக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அறிவு புலன் மயக்கத்துல, பொருள் மயக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கு. அதை விடுவித்து அறிவினுடைய அந்த ஆற்றலை உணர வேண்டும். அறிவு நிலையை அறியும் போதுதான் நமக்கு உள்ளது உள்ளபடி உணர முடியும். உள்ளதை உள்ளபடி உணர வேண்டும் என்றால் தேவையில்லாததெல்லாம் ஒழிக்க வேண்டும். இப்ப வாழ்க்கையில நாம பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் எண்ணமாகத்தான் வந்து கொண்டே இருக்குது. அந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருட்கொடை சிந்தனை. சிந்தனை செய் மனமே என்ற அளவுல நாம எப்பொழுது சிந்திக்க பழக வேண்டும். அப்ப சிந்திக்கும் போதுதான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். எது சரி, எது தவறு என்ற அளவுல நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த எண்ணத்தை நாம செயல்படுத்தினால் விளைவு இன்பமா, துன்பமா, நன்மையா, தீமையா என்ற அளவுல சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு நிலை நமக்கு வரணும். அதுக்கு விழிப்புணர்வு வேண்டும். அப்ப விழிப்புணர்வை தருவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அடுத்து ஒரு கேள்வி வரும். அப்ப விழிப்புணர்வை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும்னா, தவம், தவம், தவம். இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை, அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு அல்லல் படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன். அல்லல் படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன். சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். சுயநிலையை அறிய கருத்தவமே போதும்.
அப்ப கருவாக இருக்கிறவ யாரு என்று சிந்திக்க வேண்டும். அந்த கருத்தவமே போதும். அந்த கருத்தவத்தை கருத்தோடு ஆற்றி வந்தாலே போதும். அந்த ஒன்று பிடிச்சுக்கிட்டா போதும். அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றன. அப்படிலாம் கஷ்டம் இல்லாம மகரிஷி அவர்கள் ஒரு ஜூஸ் மாதிரி சாரத்தை எடுத்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த காலத்து விஞ்ஞான கருவிகளை எல்லாம் காட்டி அடுத்து சொல்றார் பாருங்க. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோர்க்கும் உணர்த்தலாம். அந்த மாமை ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற, அப்ப மெய்ஞானத்தை இஞ்ஞானத்தை இணைக்கக்கூடிய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. அந்த காந்த நிலையை உணர்ந்தாலே போதும். அந்த காந்த நிலை, ஜீவ காந்த நிலை, அதுதான் அறிவு நிலை, அதுதான் அன்பு நிலை. அன்பு அன்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த அன்புனா என்னன்னா, அந்த இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு மனிதரிடத்திலே வந்து புலன்கள் மூலம் பல பதிவுகளை பெற்றாலும் ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்கு பாருங்க. எது சரி தவறு, எது நன்மை தீமை எல்லாம் விளங்கி கொள்ள அளவுல இருக்குது பாருங்க. அதுதான் அன்பு நிலை. அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இங்கு அன்பர்களே வாரி. அப்ப எதுக்கு வர சொல்றாரு? அன்பு நிலையை அறிகிறது. அப்ப அன்பு நிலையை அறியும்னா அறிவினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவின் இருப்பிடத்தை தெரிந்தாதான் அது முழுமை. அறிவு முழுமை, அது முக்தி. ஒரு நிறைவு கவியில அற்புதமா பாடுறாங்க. எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சேன், ஆனா ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு. இதே சிவவாக்கியர் ஒரு பாடல் பாடுறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. அவ்வளவுதான், அந்த ஒரு வரியில எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. அப்ப நமக்குள்ள அந்த உட்கலந்த ஜோதி இருக்குது. ஆனா அதை உணர விடாம தடுத்து கொண்டு இருக்கிறது எதுனா புலன் மயக்கமும் பொருள் மயக்கமும். அடுத்து வர்ற வரியெல்லாம் பாருங்களேன். நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற ஏழைகால் கோடி 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 என் நிறைந்த கோடியே என்றார். அப்ப அதை அறிய முடியாம வாடி நிக்கிறாங்களாம். அதை நாடி நிக்கின்றாலும் அது கிடைக்கல, அதனால வாடி போறாங்க. அதனால ஒருத்தரா ரெண்டு பேரா கோடிக்கணக்கான பேர். ஆனா இன்னைக்கு எத்தனை கோடி வந்தாலும் அந்த ஓடி 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 உட்கலந்த ஜோதிய நாம உட்கலந்த ஜோதின்னு சொன்ன பிறகு வெளியிலேயே தேட முடியும்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே என்று ஒரு திரை இசையில வரும். அது மாதிரி எங்கேயோ போய் தேட வேண்டாம், அது நமக்குள்ள இருக்குது. உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கெட பள்ளமும் மேடும் அலைந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே என்று திருமூலர் மகான் நமக்கு பறைசாற்றார். அந்த வினை கெட என்பதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வினை கெட, எந்த வினை? நல்வினையா தீவினையா? மொத்தத்துல வினை செயல். அந்த செயல் நற்செயலாக மாற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? இரண்டொழுக்க பண்பாட சுவாமிஜி எளிமையாக நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பண்பாடு வேண்டும். புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம் என்ற அளவுல அந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை பழகி கொள்ளணும். இதெல்லாம் பழகி கொண்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நமக்கிட்ட எதெல்லாம் தேவையில்லைன்னு இருக்கோ அதையெல்லாம்
கழிக்க முடியும், ஒழிக்க முடியும், அழிக்க முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். டெலீட்டும் செய்யலாம், எலிமினேட் பண்ணலாம். இல்ல அது நம்ம அத ஒதுக்கியும் போட்டுறலாம். ஒதுக்கிடணும். தேவையில்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒதுக்கிடணும். அதுக்கு உள்ளதை உணர்ந்தா தான் அல்லதை தவிர்க்க முடியும், நல்லதை செய்ய முடியும். அப்ப தவிர்த்தல் என்ற அளவுல பார்க்கும்போது, அதை எப்படி வேணாலும் செய்யலாம். அதாவது பிராயச்சித்தம் என்ற அளவுல ஒரு மாற்றாக செய்வாங்க. நமக்குள்ள பழிச்செயல்கள் வந்துருச்சுன்னா, அந்த பழிச்செயல போக்குறதுக்கு 3 விஷயம் சாமி சொல்லியிருப்பார். பிராயச்சித்தம்னு ஒண்ணு, அதே மாரி மேல்பதிவ போடுறது. ஒரு செயல செஞ்சோம்னா, அந்த செயல் மேலோங்க விடாம நற்செயல்களையே செய்து பழகிக்கிட்டு வர்றது. அதுவும் இல்லைன்னா, அந்த மூல காரணத்தோட ஒன்றி, அந்த மெய்ப்பொருளோடு இணைந்து இருக்கும்போது, அது எப்படி இருக்குதோ அது அதுவாகவே இருக்குது பாருங்க. அந்த தூய நிலையில இருக்கிறதுனால, நாமும் அந்த தூய நிலையில அன்பும், கருணையும் நிறைந்தவர்களாக மாறிவிடுவோம். அப்பதான் அந்த நிறைவு என்பது வரும். அப்ப எத ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, மகரிஷி இந்த 5 தற்சோதனை பயிற்சிகள்ல தற்சோதனை என்றால் தவம் செய்யும்போது நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் வரும். அது நன்மை, தீமையை பிரித்து பார்க்க முடியும். அந்த துரிய தவம் செஞ்சா தான் அது முடியும். இப்ப நான் தற்சோதனை மட்டும் பண்றேன் அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா, மன அலைச்சூழல் குறையும் போதுதான் அந்த உள்ள இருந்து நம்மளுடைய உள்ளத்துல உள்ள அந்த பதிவுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வரும். ஏன்னா, ஆழ்நிலையில போக போக மன அலைச்சூழல் குறையும் போது வேக விரைவு கொண்டதெல்லாம் இங்க நிக்க முடியாம வெளியில ஓடி வரும். வரும்போது, ஓ! இப்படியெல்லாம் நமக்கு எண்ணங்கள் இருக்கா? இவ்வளவு நல்ல எண்ணங்கள் இருக்கா? இவ்வளவு தீய எண்ணங்கள் இருக்கான்ட்டு நல்லது, கெட்டது எழுதணும். வரவு செலவு கணக்கு பார்க்கிறது மாரி, என்கிட்ட எவ்வளவு வரவு வந்திருக்கு, எவ்வளவு செலவு வந்திருக்குன்னு எழுதி, எது அதிகமா இருக்குன்னு பார்க்கிறது மாரி, நல்லது, கெட்டதை எழுதி பார்த்தா தான், நாம அந்த சரி செய்ய முடியும். இந்த ஐந்தொகை கணக்குன்னு போடுறாங்க இல்லையா? அந்த மாரி கணக்குகள நம்ம ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். அப்ப கணக்கு பார்க்கணும். அன்றாட கணக்க பார்க்கணும். கர்ம அக்கவுண்ட் வேணும். அப்ப நல்லது, கெட்டத பார்க்கணும்னா, முதல்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து லெட்ஜர புரட்டணும் இல்லையா? நாலெட்ஜ். நாலெட்ஜ்ன்றது என்னது? நாலெட்ஜ். அது மாரி நமக்குள்ள எல்லாம் உள்ளத்துல அவ்வளவு இருக்கு. அத பூரா வெளிப்படும். சும்மா உட்கார்ந்து ஆக்கினை துரியத்துல உட்கார்ந்தா, "ஆக்கினையில் மனம் செலுத்தி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம்" அப்படின்னு சொல்லும்போது மனசு அப்படியே ஒடுங்கும்னு நினைக்கிறீங்களா? ஒடுங்கும். 5 புலன்களும் ஒன்றாகி அழுத்தம்ன்ற ஒரு நிலையில நிக்கும். ஆனா, அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்து உருவ மையத்துல அழுத்தத்த கவனிக்கிறேன்னு கவனிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கும். உச்சியில போனாலும் அந்த நினைவுகள் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த அலைச்சூழல் குறையும்போது அதிகமான அழுத்தத்தோட எந்த மாரி எண்ணங்கள்லாம் இடையூறு செய்யுது, அந்த தவத்துல நிலைக்க முடியாம என்ற அளவுல நம்ம தவம் நிறைவு பெற்ற பிறகு அதை குறித்து வைத்து எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நமக்கு சில ஆசைகள் வந்துருச்சுன்னா, அது மேலும் மேலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அத அடையற வரைக்கும் அந்த எண்ணங்கள் வரும். அப்ப அந்த ஆசையை எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தி சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவுல அந்த பயிற்சியை எல்லாம் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் அந்த தெய்வீக உணர்வ நம்மால பெற முடியும். அப்ப இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவுன்னு பார்த்தா, நமக்கு எவ்வளவு ஆசைகள சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதுதான் தூரம். அத இப்ப வாழ்க்கையில இன்பம் இல்லாம துன்பத்துல உழண்டு கொண்டிருக்கிறோமே, அதற்குரிய காரணம் என்று என்ன சொன்னா, எத ஒழிக்க வேண்டுமோ அத ஒழிக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, எத செய்யணுமோ அத செய்யாமலும் இருக்கிறோம். அதுதான் ஔவையார் சொல்லுவார். "ஓதுவது ஒழியேல்" அப்படிம்பாரு. தினமும் வந்து எத பிராக்டிஸ் பண்ணணுமோ, அத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத ஒழிச்சிடக்கூடாது. அதான் சொல்லுவார் இன்னொன்னுல, "விருப்பத்தை ஒழிக்க முயல வேண்டாம்." ஆசைப்படுறோம். வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நீங்க ஒழிக்காதீங்கப்பா. விருப்பத்தை ஒழிக்க முயல வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். வெறுப்பை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வார். ஞானிகளும், மகான்களும் அதத்தான் செஞ்சாங்க. யார் மீதாவது வெறுப்பு வந்துச்சுன்னா, அது கூடாது. வெறுப்ப வளர்த்துக்க கூடாது. இந்த வெறுப்புணர்வு மறைய வேண்டும். அப்ப என்ன செய்கிறது? எதிர்கொள்ள வேண்டும். நீ செய்வது சரி, இல்ல தவறு என்ற அளவுல எதிர்கொண்டு கடந்து வர வேண்டும். ஆனா இன்னைக்கு வந்து எதிர்கொள்ள முடியாம வெறுத்து ஒதுங்கிர்றாங்க. அவருக்குள்ளும் தெய்வீக ஒளி இருக்கிறது. அந்த தெய்வீகம் தான் அவருக்குள்ளே இருந்து நல்லது கெட்டத சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள எந்த சக்தி உயிர் சக்தியாக இருக்கிறதோ, அதே சக்தி தானே எல்லா ஜீவன்களிடத்திலும் இருக்கிறது. எல்லோரிடத்திலும் அந்த அன்பும், கருணையும் அந்த பிரகாசித்துக் கொண்டு தான் இருக்கு.
அது உள்ளடக்கமாக இருக்கலாம். கடவுள் பாதி, மிருகம் பாதி என்ற அளவுல என்ன குணம் மேலோங்குதோ அந்த குணத்தின்படிதான் வாழ்க்கை என்பது இருக்கும். அதனால நாம மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனித பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எதிரானதையெல்லாம் ஒழித்து விட வேண்டும். அப்ப அகத்தாய்வு பயிற்சியில எதை ஒழிக்க சொல்றாருன்னு பார்த்தா, கவலை ஒழித்தல். அப்ப கவலை என்பது ஒழிந்துவிடும். அப்ப கவலை என்பது என்னன்னு பார்த்தா, ஆசைப்படுறோம், அது கிடைக்க மாட்டுது. கிடைக்கலேன்ன உடனே என்ன பண்றோம்? சீ இந்த பழம் புளிக்கும்னு விட்டுருவோமா? மீண்டும் மீண்டும் அந்த ஆசை வந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து கொண்டே இருந்தாலும், அது நிறைவு செய்து கொள்வதற்கு உடல் தகுதி, அதே மாரி பொருளாதார வளம் எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். அத பார்த்துட்டு, இது முடியும் அல்லது இது இல்லாமலும் என்னால வாழ முடியும் என்ற அளவுல அந்த சிந்தித்து விழிப்புணர்வோட அது எத செய்யணுமோ அதை செய்யணும். அத விட்டுப்புட்டு மனக்கவலை என்பது அந்த பற்றுதல். ஒரு பற்றுதல் வந்துருச்சுன்னா, அந்த வாழ்க்கை சிக்கல்களும் வாழ்க்கையில வந்துரும். அப்ப சினவயப்படும்போது பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் அது துன்பமாகத்தான் இருக்கும். இது எனக்கு கிடைக்கலையேன்னு சமுதாயத்த வெறுக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள வெறுக்கிறது, பல வகையில அது துன்பத்த கொடுக்கும். என்ன செய்யணும்னா, நமது ஆற்றலை நாம உணர வேண்டும். அந்த தெய்வீகமே நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்ற அளவுல இறைநிலை எனக்குள் இருக்கிறது. எல்லா வளங்களத்தையும் கொடுத்திருக்கிறது என்ற அளவுல என்ன தேவை என்பதை உணர வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அளவுல சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். வாழ்க்கையில சிக்கல்கள் இல்லாம இருக்காது. எல்லாருக்கும் எல்லா சிக்கல்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த உடல்ல உயிர் சிக்கிக் கொண்ட வரையில சிக்கல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா, அந்த சிக்கல்களுக்கு உண்டான தீர்வு என்ன என்பதை கண்டுபிடித்து, அந்த தீர்வு கிடைச்சு போச்சுன்னா, வாழ்க்கையில இன்பம் தான். நம்மால முடியாம இருக்கலாம். ஆனா, நம்மை சார்ந்தவர்கள், பெரியோர்களுடைய அந்த நல்லிணக்கம் இருந்துச்சுன்னா, சிக்கல் என்பதை ஈஸியாக நாம தீர்த்துக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அகத்தவம் கொடுத்திருக்கிறாங்க. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பெனும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கு அற. அப்ப நமக்குள்ள அழுக்குகள் இருக்கு, மன அழுக்குகள் இருக்கு. அது எந்த மாதிரி அழுக்குகள்னா, காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 5ம் இதெல்லாம் என்ன பண்ணணும்? தற்சோதனையில நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் முனைப்போட அந்த அழுக்க அகற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது எப்ப வரும் அப்படின்னா, அன்பு ஊறணும் நமக்குள்ள. அன்பு ஊறுனா தான் அதெல்லாம் வரும். அன்புனா என்ன? நம்ம குடுக்கணும். குடுக்கணும். யாருக்கும் நம்மட்ட என்ன ஆற்றல் இருக்குதோ, அறிவு இருக்குதோ, மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க, பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள, அந்த பக்குவத்தால, அந்த கடமை உணர்வால நம்முடைய அறிவும் பழுத்து விடும் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் அந்த இறைவனையே பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்குள்ள வந்துரும். அப்பதான் அந்த தெய்வீக உணர்வோட நம்மளுடைய உயிரினுடைய ஆற்றல் அது போய் ஒன்றி அந்த தெய்வ உணர்விலேயே லயமாகும். பிறப்பு, இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையெல்லாம் மாறி மரணமிலா பெருவாழ்வு, பிறவா நிலை என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவம். அப்ப இது எப்ப வரும்னா, மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும். மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்னா, தத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தத்துவம்னா ரொம்ப கஷ்டம், ஒண்ணும் புரியாது அப்படியெல்லாம் சொல்லி வச்சாங்க. தத்துவம் என்றால் உண்மை, உள்ளத உள்ளபடி பார்க்கிறது. அது எவ்வளவு எளிமையானது தெரியுமா? சுவாமிஜியும் தேடுறாரு, எங்கெங்கேயோ ஓடுறாரு. அது ஒரு பாடல்ல எழுதுறாரு பாருங்க. அதாவது அந்த மெய்ப்பொருளை நான் அடையறதுக்கு நான் எங்கெங்கேயோ ஓடுனேன், தேடினேன். ஆனா அது நமக்கு கிடைக்கவே இல்ல. ஏன்னா அது நமக்குள்ளதான் இருக்கு. இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே. எப்படி? இறைவெளிதான் எல்லாமாக இருக்கு. பஞ்சபூதங்களாக வந்திருக்கிறது அதுதான். தோற்ற பொருட்களாக, நிகழ்ச்சிகளாக இருக்கிறது அதுதாங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமா? இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பொய்ன்னு சொல்லல, மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. குறையறிவுனா என்னது? இந்த புலனளவுல எல்லை கட்டி கொண்டிருக்கின்ற அந்த மயக்க உணர்வு. அப்ப மயக்கத்திலிருந்து அந்த விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் இது அனைத்திற்கும் மூலமான ஒரு அறிவு, அது பேரறிவு. இந்த பிரபஞ்சத்துல உள்ள கோள்கள் நட்சத்திரங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிற அறிவு, அந்த பிரபஞ்சத்தையே சூழ்ந்து அழுத்தி இயங்க சொல்லி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பேராற்றல் பெற்ற பேரறிவு. வற்றா இருப்பாக அதுக்குள்ள இருந்துதான் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் இருப்பு அங்கதான் இருக்கு. அது அள்ள அள்ள குறைவுபடாத ஒரு பூரண பொருள். அது காலத்தால மலர்ந்துதான் கோள்களாக நட்சத்திரங்களாக இந்த உலகமாக, உலகத்துல ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு 6வது அறிவு பெற்று சிந்தியக்கூடிய திறன் உள்ள அளவுல நாம வந்திருக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்வின் நோக்கத்தை திரும்பி பார்க்க வேண்டாமா? அந்த ஆதி நிலையாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நிலையிலிருந்து நாம எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்முடைய சரித்திரத்தை தெரிந்து கொண்டா போதும். வாழ்க்கையில நிம்மதி என்பது தானாக வந்துவிடும். அதற்கு எதெல்லாம் முரண்பாட இருக்குதோ அதை பூரா தவிர்த்து விட வேண்டியதுதான். தவிர்க்க பழகணும். தவிர்க்க முடியாத அளவுக்கு அது முனைப்போட வந்துச்சுன்னா அதை ஒழிச்சுதான் ஆகணும். அதுக்கு உரிய பயிற்சிகளை செய்துதான் ஆகணும். அப்ப ஒழிக்கிறதுக்கு தான் அதிகமான முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படுது. அப்ப எதை ஒழிக்கணும்? கவலையை ஒழிக்கணும். மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொன்னாரு. எப்ப? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப தனக்கு ஓமை இல்லாதவன் தாள் என்று சொன்னா சுத்த வெளி, ஒண்ணும் இல்லை, இருட்டு பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போது, உருவம் இல்லைன்னு சொல்லும் போது அதை எப்படி யார் எடுத்து காட்ட முடியும்? இருக்கிறதான் எடுத்து காட்ட முடியும். இல்லாததை எடுத்து காட்ட முடியுமா? ஆனா அது இருக்கு. ஆனா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, நின்றேன் நடந்தேன் உனை நினைந்து தேடி சென்றேன் அலைந்தேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இறைவா. பெரியக்க மண்டலம் பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாக உந்தன் உடலாக காணுகின்றேன். சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே. சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே. யாரியக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை. யாரியக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை. இன்று நான் நிறைவு பெற்றேன். அப்ப அந்த பேரானந்தத்துல எழுதுறாரு இந்த பாடல். பேரின்பத்துல திளைக்கிறார். எவ்வளவு வல்லமை, எவ்வளவு ஆற்றல்! அப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். அப்ப பிறவிப் பயனாகிய அந்த வீடு பேரை அடையணும்னா அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், அழிக்கணும், ஒழிக்கணும். அப்ப தன்முனைப்பு என்ற ஒரு முனைப்பு இருக்குது. முனைப்பு தான் இன்னைக்கு வாழ்வாவே வந்திருக்கு. சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து சிந்தனை கெட்டார் செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான முளவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால். அப்ப இறைவனுடைய திருவருளால இந்த உடல் வந்திருக்குன்னா அந்த விந்து நாதம் கலப்பு.
ஒரு கருமுட்டைக்குள்ள நுழைந்து இந்த உடலாக வடிவெடுக்கிறதுக்கு எத்தனை கோடி அணுக்கள் அங்கே போட்டி போடும் தெரியுமா? அதுல எது முந்திக்கிட்டு அந்த கரு முட்டைக்குள்ள புகுந்து சுழன்று கடைசியில அந்த கருமுட்டையோட இணைந்து இந்த உடலாக வந்திருக்கு. அப்ப ஏற்பட்ட அந்த முனைப்பு இந்த உடலாகி வந்த பிறகு அந்த முனைப்பு இருந்து கொண்டுதான் இருக்குது. அது உடலளவுல எல்லை கட்டி புலன் மயக்கத்துல, பொருள் மயக்கத்துல சிக்கிக்கொண்டு பற்று கொண்டு விட்டதுன்னா அது தன்முனைப்பாக மாறுது. அதே முனைப்பு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு மேலான ஒரு சக்தியினால, ஆற்றலால என்ன சார்ந்திருக்கிறவர்களும் நல்லா இருக்கணும், உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எந்தெந்த வகையெல்லாம் நமக்கு துன்பம் வந்ததோ, சிக்கல் வந்ததோ, எப்படி அந்த துன்பத்தை சரிப்படுத்தி கொண்டோமோ, அந்த சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டோமோ, அத்தனைக்கு தீர்வு கண்டு அதை மத்தவங்களோடு பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு முனைப்பு இருக்குதே, அதுதான் நன்முனைப்பாம் அருள் தொண்டு. அந்த அருட்தொண்டை செய்த அந்த தொண்டருக்கு தொண்டராக இருக்கக்கூடிய நாம இன்னும் தொண்டு செய்வதற்கு உரிய பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல தகுதியை வளர்த்துக்கணும். ஒரு பக்குவ நிலைக்கு வரணும். அந்த அறிவு பக்குவப்பட்ட பிறகுதான் அந்த அன்பு நிலையாக மாறுது. நான் அன்பாத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்க கூட கூடாது. நீங்க அன்பானவர்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுல நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? 5 ஒழித்து 5 கொள்ள வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கொடுக்கிறாங்க. 5 ஒழித்து 5 கொள்வோம். அந்த 5 எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பற்று கொண்டு இயங்குது. குற்றமே காணக்கூடிய தன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அடுத்தவங்க மேல குறை காணல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அத சுவாமிஜி ஒரு பாடல்ல எழுதுறாரு. குறை காணக்கூடாது. அப்ப என்னதான் காணணும்? நிறை காண்போம் அப்படின்னு கொடுக்கிறார். குற்றமே காணும் குறையுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன். அப்ப குறை காண்பதால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, கோபம் வரும். அந்த கோபத்தை இருப்பு கட்டினா அது வஞ்சமாக மாறி போயிரும். பொறாமை உணர்வும் அதிகமாகும். இதனால என்ன ஆகும்? வாழ்க்கையவே இழக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அதனால நாம என்ன செய்யணும் என்று சிந்தித்து பார்த்தால், பிறவி பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையை இன்பமாகவே வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்ப வாழ்வுக்கு அளவு முறை காக்கணும். பிறவி பயனை அடைவதற்கு அகத்தவமும் அகத்தாய்வும் செய்யணும். இது எப்படி செய்கிறது? நல்ல தவத்தை ஆற்றி சிறப்பு நிலை அடைந்த பெரியோர்களை நாம பிடித்து கொள்ள வேண்டும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அத்தகைய அந்த குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை பணிந்து வணங்கி வர வேண்டும். தட்டுங்கள் திறக்கும் என்றார், தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கன்றோம். எல்லா ஆற்றலும் நமக்குள்ளதான் இருக்கு. தக்க வழி, அதற்கு ஒரு வழி இருக்குது, சரியான வழி இருக்குது. அது என்ன வழி? அருட்குருவின் தாழ்பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். இவ்வளவுதான். அதை விட்டுட்டு குற்றம் பார்க்கறது, குறை சொல்லிட்டு இருக்கிறது, அடுத்தவங்க மேல அந்த வெறுப்புணர்ச்சினால பகை கொள்வது, இங்கிட்டு நடக்கிறது அங்கிட்டு போய் சொல்றது, அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு சொல்றேன்னு சொல்லக்கூடிய அந்த கோல் சொல்றது, அல்லது கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு பழமொழியை சொல்லிக்கிட்டு அதை வெறுப்போட இருக்கிறது, சமய வரமாவது பழி வாங்குறது, இப்படிப்பட்ட வஞ்சம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். குற்றம் குறை பகை கோல் சொல்லல் வஞ்சம் 5ம் ஒழித்து, இது 5ஐயும் ஒழிச்சிடணுமா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நற்தவம். இப்ப நம்ம பேசணும் இல்லையா, அந்த தவம் ஒண்ணுதான் வழி. கருத்தவமே போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தவம் செய்து வந்தால் என்ன ஆகும்? உள்ளதை உணர முடியும். நல்லதை உணர்ந்து தீமை தரக்கூடிய எல்லாம் தவிர்த்து நன்மை தரக்கூடிய செயல்களை நாம் செய்யலாம். அப்படி நன்மை தரும் செயல்களை செய்யும் போது நமக்கு நட்பு என்பது இயல்பாக கிட்டும். நட்புணர்வு. அதாவது சுவாமிஜி ஒரு பாடல், அருள் அமுதம் பெற வேண்டிய ஒரு பாடல் வரும். அதுல வரும்,
அது நான் நன்று என கண்டவற்றை நான் உணர்த்தும் பேற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். அப்ப நட்புறவுங்கிறது நம்ம தேடி பெற வேண்டியது இல்ல. நாம நன்மை தரக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில நன்று என்று கண்டவற்றை நாமளும் பயன்படுத்தி 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நட்புணர்வு என்பது தானாக வரும். உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற அளவுல நமக்கு உடனுக்குடன் நமக்கு உதவி என்பது வரும். நட்புணர்வு வரும். அதுக்கு முதல்ல ஆழ்ந்து தவம் செய்யும் போதுதான் நல்லது கெட்டதை உணர முடியும். நன்மைகளை தக்க வைத்துக் கொண்டால் இதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆற்றலை வைத்துக்கொண்டு இப்ப கைவிளக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும் இல்லையா? அப்போ ஒளி பிரகாசிக்க வேண்டும் நமக்குள்ள. அந்த அறிவு ஒளி, அந்த அன்பு ஒளி பிரகாசிக்க வேண்டும். அதுக்குத்தான் இதை ஒழிக்கணும். குற்றம், குறை, பகை, கோல் சொல்லல், வஞ்சம் இதை ஒழிக்கணும். கவலையை ஒழிக்கணும். இதையெல்லாம் ஒழித்து விட்டோம் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளொளி மிளிர ஆரம்பிக்கும். அதன் விளைவாக என்ன ஆகும்? நலம் பிறருக்கு செய் தகுதி என்ற அளவுல தொண்டாற்றக்கூடிய அந்த தன்மை வரும். எப்பொழுதும் ஞான நெறி நாட்டத்தோட இருப்போம். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பது அறிவை அறிந்த உண்மை நிலை தெளிவு. அந்த தெளிவு என்பது வரும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்ற அளவில் அந்த பாடலை ஞாபகப்படுத்திக்கிறீங்க. தெளிவு என்பது நமக்கு கிடைக்கும். அப்ப ஞான நெறி நாட்டம் வந்துருச்சு, ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா யார்கிட்டையும் குற்றம் குறை பார்க்க மாட்டோம். எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற அளவில் நமது எண்ணம் சிறந்தோங்கும். காரணம் இல்லாமல் காரியமில்லை, நடப்பதெல்லாம் பெரும் நன்மைக்கு என்ற அளவில் அந்த பக்குவம் வரும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால் என்ற அளவுல அந்த பக்குவ நிலை நமக்கு கிடைக்கும் என்று கூறி, ஒளி மிளர வேண்டும் என்றால் 5 ஒழிக்க வேண்டும். 5 ஒழித்து 5 கொள்ள வேண்டும். நற்தவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய்தகுதி, ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு 5ம் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாரு. ஆனா அந்த அற வாழ்வாகவே மாற வேண்டும் என்று ஆசான் சொல்கிறார். அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். அது கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கொண்டு என்ற அளவுல அந்த கருமைய தூய்மைக்கு உண்டான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.